Hey guys, welcome to Mani Adicha Soru. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்புல நிறைய வெரைட்டி இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மீன் குழம்பு அப்படின்னா செட்டிநாடு. என் ஸ்டைல்ல இந்த செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஸோ இதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம் வாங்க. வெள்ளை சொதும்பு மீன் 1 கிலோ. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 200 கிராம், 3 தக்காளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 20 to 25 கிராம் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பத்தை ஒரு சின்னது, மஞ்சள் தூள், காஞ்ச மிளகாய், குண்டு காஞ்ச மிளகாய் 5 நம்பர், கடல் பாசி 2 நம்பர், கடுகு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய். இப்போ நான் இதுக்கான மசாலா, இந்த செட்டிநாடு மீன் குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 2 ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 3.5 ஸ்பூன் ஊற்றுறேன். இந்த 3 ஸ்பூன் எண்ணெய் காயும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, சின்ன வெங்காயம் இது நான் 200 கிராம் சொன்னல, இதுல நீங்க பாதி போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் இங்க போட்டுக்கலாம். 100 to 110 கிராம். மிச்சத்தை வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு 20 to 25 நம்பர் சொன்னல, ஒரு 10 to 15 நம்பர் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்ட உடனே இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இது வந்து ஒரு 20 to 25% வதங்கின உடனே கல்பாசி, அதாவது கடல் பாசியும் தக்காளியும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெங்காயம் ஒரு வெள்ளையாக ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்ணாடி பக்கம் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கடல் பாசி 2 நம்பர் கடல் பாசியும் தக்காளியுமே போட்டுடலாம். ஸோ 3 தக்காளி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த 3 தக்காளியுமே இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கடல் பாசி தக்காளி இப்போ போட்டு இது நல்லா வதங்கணும். இது வதங்கும் போது தான் அடுத்த பொருட்கள் போடணும். ஸோ இது வதங்கட்டும். ஸோ இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். ஸோ காஞ்ச மிளகாவை போட்டு இது கூடவே நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது கூடவே தேங்காய், நம்ம வந்து சொல்லியிருந்தால ஒரு பத்த தேங்காய் சின்னதாக கட் பண்ணி இது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து கார சட்னிக்கெலாம் பார்ப்பீங்கல்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த மசாலா நான் வந்து வதக்க ஆரம்பிக்கும் போதே இந்த புளியை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ மசாலா வதங்கிடுச்சு. இது ஆறின உடனே நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கலாம் சட்டியில். ஸோ இப்போ இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் நல்லா இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். நான் ஒரு 10 தேக்கரண்டி 8 to 10 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். திட்டாதீங்க, இதுக்கு இந்த மீன் குழம்புக்கு எண்ணெய் இருந்தால் தான் நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுற ஒரே தப்பு என்னன்னா, எண்ணெய் காயத்துக்கு முன்னே கடுகு போடுறீங்க. ஸோ கடுகு போடுற பக்கம் என்னன்னா, போட்ட உடனே கடுகு பொரியணும். அந்த அளவுக்கு எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுடலாம். ஸோ கடுகு பார்த்தீங்கன்னா போட்ட உடனே நல்லா பொரியுது. இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 15 கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடுகு பொரிஞ்ச உடனே 15 பல் பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம். இது எல்லாமே நல்லா ஒரு 20 to 30% வதங்கணும். வதங்கின உடனே அடுத்து பொருளை போட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த பக்கம் வதங்கின உடனே
2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம், ஏன்னா உடனே பச்சை வாசனை போகும். லைட்டாக வதங்கின உடனே தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு, அந்த மசாலா கொதிச்சிருச்சு, தண்ணி ஊற்றிடுறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா நான் 1 கிலோ மீனுக்கு செய்கிறேன். ஏன்னா இன்னும் மசாலா போடுவோம், மசாலா போட்டுட்டு புளி தண்ணிலாம் ஊற்றணும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைஸ் சொம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா நல்லா கொதிச்சு இதில் இருக்க பச்சை வாசனை நல்லா போகணும். பச்சை வாசனை போன அப்புறம் மசாலா ஆட் பண்ணி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஆவி சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. நான் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு. ஏன்னா நம்ம மசாலாலையும் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு, கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி, அரைச்சி வச்ச மசாலா, மசாலா போட்டாச்சு. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மசாலா போட்டு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. நான் ஆல்ரெடி கரெக்டாக தண்ணி வச்சுருக்கேன், புளிக்கெல்லாம் கரெக்டாக தண்ணி ஊற்றுறதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டாச்சு, இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்த உடனே இதுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம். ஸோ மீனை போட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும், கொதிச்ச உடனே பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த டைமில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ மீனை போட்டுடலாம். மீன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். எப்பயுமே மீன் போடும்போது சிம்மில் வச்சுங்க. ஏன் அப்படின்னா மீன் போட்ட உடனே நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மீன் சீக்கிரம் வெந்துடும். ஆனால் மீன் குழம்புல அதோட ஃப்ளேவர் இறங்காது. ஸோ சிம்மில் வச்சுட்டு மீனை நீங்கள் போட்டுக்குங்க. அதே மாதிரி மீன் போட்ட உடனே கரண்டியை போட்டு நல்லா கலரக்கூடாது. ஸோ மீன் போட்டாச்சு, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். மீனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக குழம்புல இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மீன் போட்டு கொதிச்சிடுச்சு, மீனும் வெந்துடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான், மீன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னோட ஸ்டைலில் செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் காய்ஸ்.